அனைவருக்கும் வணக்கம். ரொம்ப நாள் கழிச்சு இன்றைக்கி நான் ஒரு வீடியோ போடுறேன். கொஞ்சம் லென்த்தியான வீடியோ தான். ஏன்னா நான் கொஞ்சம் பேசணும். அதனால தான் போட்டிருக்கேன். கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏன்னா இந்த யூடியூப் சேல்ரி அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயம் இல்லையா? ஸோ அதை பற்றி பேசுகிறதுக்கு தான் இன்றைக்கி நான் வந்திருக்கேன். என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த சேனல் அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டங்க. இது ஸ்டார்ட் பண்ணுறது, அது உள்ளார வர்றது, அதுவும் ஒரு பொண்ணாக இருந்தது உள்ளார ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஸ்டார்டிங்கில் நான் ஒரு சின்ன கடை வைக்கணும்னு ஆசைப்பட்டேன். டெக்ஸ்டைல் பிஸ்னஸ் பண்ணணுங்கிறது ரொம்ப நாள் என்னுடைய கனவுன்னே வச்சுக்கலாம். அதை வீட்டில் தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணேன். அதுக்கப்புறம் என்னுடைய கணவருடைய மிகப்பெரிய சப்போர்ட்டில் தான் ஒரு கடை வச்சுருந்தேன். அப்போ என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் என்ன சொன்னாங்க, அதை விளம்பரப்படுத்தணும் அப்படின்னாக்கா ஒரு 50,000 60,000லாம் செலவாகும். மற்ற இடத்துல விளம்பரப்படுத்தி நீ கடையை பெருசாக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கனாக்கா. ஆனால் யூடியூப் அப்படிங்கிற ஒரு சோஷியல் மீடியாவில் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளே பப்ளிஷ் பண்ணிக்கலாம். நம்மளுடைய கடை விளம்பரத்தை ரூ. 1 காசு இல்லாமல் நம்ம சேனலில் நம்மளே பப்ளிஷ் பண்ணிக்கலாம். ஆயிரக்கணக்கான பேர் பார்ப்பாங்க அப்படின்னாங்க. ஓகே அப்படின்ட்டு தான் நான் இறங்கினேன் சோஷியல் மீடியாவில். ஆனால் எங்கள் வீட்டுக்காரவங்கள்ட்ட கேட்கவே தயக்கமாக இருந்துச்சு. ஏன்னா இது எல்லோரும் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க இல்லையா? அதனால் ஆக்சுவலி இது என்னோடய சேனல் கிடையாது, எங்கள் வீட்டுக்காரவங்களோட தான். நான் வாங்கி தான் ரன் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு சேனல்லாம் ஓப்பன் பண்ண தெரியல. அதுக்கப்புறம் அவங்கக்கிட்ட கேட்டேன். அவங்க என்ன சொன்னாங்க, உனக்கு முடியும்னா ட்ரை பண்ணு. எனக்கு ஃபுல் கான்ஃபிடென்ஸ் இருக்குது. மற்றபடி உனக்கு ஹெசிடேட்டாக ஏதாச்சும் ஃபீல் ஆகிடுச்சுனாக்கா சேனல் க்ளோஸ் பண்ணிக்கலாம் உடனேயே அப்படின்னாங்க. சரின்ட்டு இறங்கிட்டேன். ஆனால் இறங்கின ஒழிய மூச்சு முட்டுற அளவுக்கு பிரச்சனையை நான் அந்த மீடியாவிலேருந்து ஃபேஸ் பண்ணியிருக்கேன். அப்படி என்ன ஃபேஸ் பண்ணியிருக்கேன்னு கேட்குறீங்களா? முகத்தை வெளியிலே காட்டக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலையில் வளர்ந்த பொண்ணு தான் நான். அப்படிங்கும்போது இன்றைக்கி வேர்ல்டு லெவலில் நம்மளோட வீடியோஸை பார்க்குறாங்க அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயம் இல்லையா? யூடியூப்ங்கிறது ஒரு உலக லெவலில் உள்ள ஒரு மீடியா தான். ஸோ அந்த வீடியோவில் ஒன் ஆஃப் த பர்சனாக நான் வர்றது ஒரு பெரிய விஷயம். ஸோ இதில் நிறைய எதிர்ப்புகள்லாம் இருந்தது. என்ன செல்லில் டான்ஸ் ஆடுறது, என்ன செல்லில் பாட்டு பாடுறது, என்ன செல்லில் வீடியோஸ் போடுறது அப்படின்லாம் நிறையா வந்துட்டு தான் இருந்துச்சு. ஆனால் எங்கள் வீட்டுக்காரவங்க ஒரு விஷயத்தில் தெளிவாக சொன்னாங்க, எனக்கு உன் மேலே நம்பிக்கை இருக்குது, உனக்கு உன் மேலே கான்ஃபிடென்ஸ் இருந்துச்சு அப்படின்னாக்கா நீ கண்டினியூ பண்ணு. இல்லை ஏதோ ஒரு இடத்துல உனக்கு ஏதாச்சும் ஒரு பயம் வந்துச்சுன்னா யோசிக்காமல் சேனலை க்ளோஸ் பண்ணிக்கன்னு சொன்னாங்க. சரி ஓகேன்ட்டு தான் நான் இறங்கிட்டேன். இறங்கினதுக்கப்புறம் எதிர்ப்புகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா வெளியிலலாம் கொஞ்சம் கொஞ்சம் இருந்துச்சு தான். ஆனால் எங்கள் ஊரில் சப்போர்ட் பண்ணது நிறைய பேருங்க. எனக்கு உண்மையிலேயே நான் பெருமையாகவே அதை சொல்லுவேன். ஒரு கிராமத்தில் இருந்து நிறைய அண்ணன்கள், அப்பாக்கள், தம்பிகள், அக்காங்க, மாமியாருங்க, அந்த மாதிரி நிறைய பேர் எனக்கு நிறைய சப்போர்ட் கொடுத்தாங்க. ஏன்னா எங்களாலலாம் இதை செய்ய முடியலை, நீ செய்யடி, துணிச்சலாக இறங்கிட்ட செய் அப்படின்னு சொல்லிலாம் நிறைய பேர் செஞ்சாங்க. ஒரு சில பேர் வேணான்னு சொன்னாங்க. ஆனால் 100 பேரில் 10 பேர் வேணான்னு சொன்னாங்களோ இல்லையா, 90 பேர் நீ எதையோ ஒன்று அச்சீவ் பண்ண பார்க்குற, ஸோ அதில் நீ வெற்றி பெற எங்களுடைய வாழ்த்துக்கள்னு எங்கள் வீடு தேடிலாம் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. நீங்களே அதை வீடியோஸில் நான் நிறைய இடத்துல காட்டியிருக்கேன் அந்த விஷயங்கள்லாம். ஸோ அவங்க எல்லாரோட சப்போர்ட்ஸ்லேயும் இறங்கிட்டேன். ஆனால் எங்கள் அப்பா அம்மா வீட்டிலேயே ஃபஸ்ட்டில் இந்த சேனல்லாம் வச்சக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க, அதெல்லாம் தேவையில்லை அப்படின்ட்டாங்க. ஸோ ஸ்டார்டிங்கில் வேணான்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் அதோட விட்டுட்டேன். ஆனால் ஒரு 3000 மணி நேரம் நெருங்கிருச்சு அப்படின்னு, மினி மானிட்டைஸ் ஆகிடுச்சி அப்படின்னு எங்கள் அப்பா அம்மா கிட்ட சந்தோஷமாக சொன்னேன். அப்போயுமே அதே பிரச்சனை தான் நடந்தது. இது என்ன மானிட்டைஸ் ஆகுறதுன்னா என்ன, இதெல்லாம் எதுக்கு தேவையில்லாது, இந்த வேலை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி மறுபடியும் கண்டிஷன் தான் போட்டாங்க. அதுக்கப்புறம் 4000 மணி நேரத்தை ஒரு 10 நாளில் ரீச் பண்ணிட்டேன். ஒரு மானிட்டைஸ் ஆகிடுச்சின்னு சொன்னதே எனக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருந்துச்சுங்க. ஏன்னா முகத்தை காட்டவே பயப்பட ஒரு சூழ்நிலையில் இருந்துக்கிட்டு நான்லாம் ஒரு யூடியூப்பில் ஒன் ஆஃப் த பார்ட்னர் அப்படின்னு ஒரு இது கொடுத்துருந்தாங்க, ஒரு ஸ்லைடு. எனக்கு அதை பார்க்கும்போதெல்லாம் அவ்வளோ ஒரு ஹாப்பியாக இருந்துச்சு. சரி ஓகே, நான் சேலரி எதிர்பார்க்கல. நிறைய இடத்துல நான் அதை மென்ஷன் பண்ணியிருக்கேன் உங்ககிட்ட. ஏன்னா இதில் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, மானிட்டைஸ் ஆகாது, மானிட்டைஸ் வர்ற வரைக்கும் வச்சுருந்து கூட சேனலை க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க யூடியூப்பில் அப்படின்லாம் நிறைய பேர் சொன்னாங்க. ஸோ நான் அதை எக்ஸ்பெக்ட் பண்ணலை, உண்மையிலே சேலரி எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஆனால் இவ்வளோ கல் முள் எல்லாத்தையும் தாண்டி வந்தாச்சு. வந்ததுக்கப்புறம் வெளில போகணுன்னு சொன்னாக்கா ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்கும். எவ்வளவோ பேட் கமெண்ட்ஸ் பார்த்துருக்கேன், நல்ல கமெண்ட்ஸ் எவ்வளவோ பார்த்துருக்கேன். இந்த யூடியூப்லேருந்து நிறைய எனக்கு நல்ல நண்பர்கள் கிடச்சிருக்காங்க, முகம் தெரியாத நிறைய நண்பர்கள் கிடச்சிருக்காங்க, நிறைய தோழிகள் கிடச்சிருக்காங்க, நிறைய அக்காங்க, அண்ணனுங்கள்
அப்படின்னு நிறைய பேர் எனக்கு கிடச்சிருக்காங்க. இதெல்லாம் வந்து ரூ. 1,00,00,000 கொட்டி கொடுத்தா கூட கிடைக்காத ஒரு விஷயம்னே சொல்லலாம். பொக்கிஷம்னு கூட சொல்லலாம் இல்லையா? ஸோ இப்படிப்பட்ட ஒரு இத விட்டுட்டு டக்குன்னு என்னால வெளில முடியல. ஏதோ ஒண்ணுத்துக்காக நான் இறங்கிட்டேன். ஸோ அத அச்சீவ் பண்ணிட்டு தான் வெளில போயிடுவோமே! ஒரு வேலையில இறங்கிட்டோன்னா முடிச்சுட்டு வெளில போவோம் அப்படின்னு தான் தோணுச்சு எனக்கு. ஸோ நான் பட்ட அந்த 6 மாத கஷ்டங்களுக்கும், நீங்கள் எனக்கு வழங்கிய இந்த 6 மாத சப்போர்ட்டுக்கும், ஆதரவுக்கும் பலன் இன்னைக்கு கிடச்சிருக்கு. இன்றைக்கி தான் என்னோடய ஃபஸ்ட்டு பேமெண்ட் நான் யூடியூப்பில் வாங்கியிருக்கேன். இது எல்லாத்துக்கும் காரணம் வந்து இந்த லைவில் என்னதான் ஒரு 10 பேட் கமெண்ட்ஸ் வந்தாலும் 90 நல்ல கமெண்ட்ஸ் வந்து நீ ட்ரை பண்ணி யாரையும் கண்டுக்காத அப்படின்னு சொன்னீங்க இல்லையா? உங்களுடைய அன்புக்கு வந்து ரொம்ப 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 நன்றிங்க. ஏன்னா ஒரு வில்லேஜ்லேருந்து ஒரு பொண்ணு வந்து முகத்தை காட்டவே பயப்படுற ஒரு ஸ்டேஜில் இருக்கிற ஒரு பொண்ணு, ஒரு சோஷியல் மீடியாவில் இவ்வளோ தூரம் நான் வளர்ந்து வந்து இன்றைக்கி இன்னும் சொல்லப்போனால் எப்படி சொல்கிறது, நேற்று ஒரு ஆஃபர் கூட எனக்கு வந்தது ரொம்ப எனக்கு எமோஷ்னலாக ஆகிடுச்சி. நான் இந்த இடத்துக்குலாம் நான் போவேன்னு கூட நான் நினச்சே பார்க்கல. அதை அக்செப்ட் பண்ணுறோம் பண்ணலை அது அப்புறம். ஆனால் இதை நான் நிஜமாகவே எதிர்பார்க்கவே இல்லை. ஆனால் இந்த மாதிரி ஒரு சில ஆஃபர்லாம் வருது அப்படின்னாக்கா எல்லாமே இந்த யூடியூப்பால் தான். ஸோ என்னோடய ஃபஸ்ட்டு பேமெண்ட் நான் வாங்கிட்டேன். சந்தோஷமாக உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். உங்களுடைய அன்புக்கும் ஆதரவுக்கும் இவ்வளவு நாள் நீங்கள் எனக்கு வழங்கிய உங்களுடைய அளவு கடந்த பாசத்திற்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. மீண்டும் ஒரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். டாடா, பபாய், தேங்க்யூ.